இருக்கிறது. சில காரியங்களை பார்க்கலாம். எலியா பார்க்கிறாரு, மழைக்கு உண்டான வாய்ப்பே இல்லை, மிகவும் வறட்சி. ஆனா சொல்றாரு, பெரும் மழையின் இரைச்சல் கேட்கிறது. சின்ன விசுவாசம் தான். போய் பாருன்னு சொல்றாரு, ஒண்ணுமே இல்லை. 2வது பார்க்க சொல்றாரு, ஒண்ணுமே இல்லை. 3வது 6 தடவை போய் பாரு வேலைக்கா சொல்றாரு, மழைக்குண்டான அறிகுறியே இல்லை. ஆனா 7ஆம் முறை பார்க்கும்போது உள்ளங்கையளவு மேகம். அந்த உள்ளங்கையளவு மேகம் விசுவாசம் தான் பெருமழையை கொண்டு வருமா. அந்த விசுவாசம், அந்த வாக்கு கத்த சொன்னா நிச்சயமா நிறைவேற்றான்னு சொல்லி அந்த எலியாவோட வார்த்தை அந்த அளவுக்கு கிளீனா இருந்துச்சு. போய் பாரு சொல்றாரு. ஒரு தடவை 2 தடவை இல்லைங்க. அவன் சோறவே இல்லை. நம்ம சொல்லியிருக்கோம் மழை பெய்யும், கர்த்தர் வார்த்தை நிறைவேற்றுவாருன்னு சொல்லி அவன் சந்தேகப்படவே இல்லை. 1 முறை 2 முறை 3 7வது ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு, கடுகு விதையை போல விசுவாசம். அது மலையை பார்த்து பிளந்து போகும். காட்டத்தி மலையை பார்த்து பிளந்து போக சொன்னா அப்படியே பிளந்து போகும் இல்லையா? அதே போல அந்த உள்ளங்கை அளவு மேகம் பெருமழையின் இறைச்சலை கொண்டு வந்து மிகப்பெரிய ஒரு மலையை கொண்டு வந்துச்சான். உடனே உள்ளங்கை மேகத்தை பார்த்து சொன்ன உடனே